இப்படி காவா, இப்படி கடல், நடுமத்தில் ஒரு தீவு மாரி என்னோட ஊர். ஜனம் போகும் வரும், கொஞ்சம் செலுவாக இருக்குது. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. இப்படி காவா, இப்படி கடல், நடுமத்தில் ஒரு தீவு மாரி என்னோட ஊர். ஜனம் போகும் வரும், கொஞ்சம் செலுவாக இருக்குது. போகிறப்ப 2 ரூபா கொடுத்துட்டாங்க, அங்கேருந்து வரப்போ 2 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். கட்டு மரத்தில் போகிறவங்க கட்டு மரத்தில் போகிறாங்க, இப்படி தண்ணியில் போகிறவங்க போகிறாங்க. ஏழையா இருக்கிறவங்க லேட்டில் போகிறவங்க அவங்க வந்து பார்த்துக்கின்னு போவாங்கன்னு வருவாங்க. ஏழை மக்கள் தான் இப்போ நடுமத்தில் இதெல்லாம் வலிச்சிக்கின்னு இழுத்துக்கின்னு கம்மி கூலிக்கு வேலை செஞ்சுருக்கோம். நீ போகிறதுக்கு சுற்றின்னு வர்றதுக்கு காசு போனால் கொடுத்தோன்னு கூட போயிடுவேன், நேரம் ஆகிடும். அதனால் இப்படி போனோம்னா அப்படி பக்கமாக போயிடலாம் அப்படின்னு இப்படி வந்து 2 ரூபா கொடுத்துட்டு அப்படி பக்கமாக போயிடுவோம். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். காசு கொடுக்கலன்னா அங்கேருந்து போகிறப்ப காசு போகிற 4 ரூபா கொடுத்துருவாங்க. சில பேர் அதுமாரி கொடுப்பாங்க, சில பேர் போக 2 ரூபா கொடுத்துட்டு வரப்போ 2 ரூபா கொடுத்துருவாங்க. அது ஒரு இதுமாரி. அப்படி போனாக்கா சுற்றின்னு வரணும். இப்படி இருந்து போனால் பக்கமாக அப்படி போய் இந்த பில்டிங்கெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இருக்குது. இப்படி போனால் கொஞ்சம் வசதி வரும்னு இந்த பக்கம் போகிறது. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணு? 2 ரூபா இதுக்கு. போக 2 ரூபா, வர 2 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி போகலாம்? நீ 100 வாட்டி கூட போகலாம், 2 ரூபா. 100 வாட்டி வரலாம், 2 ரூபா. ஒரு நாளைக்கு எத்தனை பேர்னா போகிறாங்க இதில்? ஆனால் அது நம்ம எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு சில பேர் நிறையா வருவாங்க. சில பேர் இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் சனி ஞாயிறுக்கு அவ்வளோவா இருக்காது. மீதி நாளில் ஜனம் போகும் வரும், போகும் வரும். இது என்ன தண்ணி? காவா தண்ணி தானே? இந்த காவா தண்ணி தான். இப்போ இந்த வீட்டிலேருந்து ஊற்றுறாங்க, போகிறாங்க, வராங்க, அந்த காவா தண்ணி தான். இங்கேருந்து கடல் பக்கம் இப்படி இந்த தண்ணி இப்படி வந்ததுன்னா இதுமாரி குளம் மாரி இங்கே நம்பிடும். இங்கே எகுத்தாப்பில் இருந்தால் மறுபடி இப்படி கடலுக்கு இந்த பக்கம் போயிடும். சில பேர் தெரிஞ்சவங்க வராங்க, சில பேர் தெரியாதவங்க வராங்க. அதை பார்த்து நிதானமாக விடணும். இல்லை தவிர்க்கீறி ஊந்துட போகிறாங்க வராங்கன்னு பாதுகாப்பாக எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் வலித்து விடணும். இப்போ இந்த மரம் இப்படி போத்துனா இப்படி நீட்டாக போயின்னு இருக்கும். கொஞ்சம் அப்படி கவுரை பிடிச்சி இதை அப்படி வலிச்சோம்னா அங்கே போயிடும். அவள் தான், மீதி ஒன்றும் இல்லை. இது பூரா இது வரைக்கும் அந்த ரோட்டு, அந்த மெயின் ரோடு வரைக்கும் தண்ணி கொஞ்சம் இருக்குது. இப்படி போனோம்னா இப்படி போய் தான் இப்படி சுற்றிக்கின்னு அதுவும் அந்த பில்டிங்க்கு வரலாம். இது வந்து ஒரு பக்கம் ஈஸியாக சீக்கிரம் இப்போ அர்ஜெண்ட்டாக போகிறாங்க ஒரு வேலைக்கு, அவங்க போய் சுற்றிட்டு வரதாங்காட்டி 70 ரூபா 80 ரூபா அப்படி போய் சுற்றின்னு வரலாம். ஒரு நாளைக்கு இங்கே உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம்? இங்கே நான் இருக்கிறது வந்து 9 மணிக்கு வருவேன் ஐயா. வந்தேன்னா 1 மணி வரைக்கும் இருப்பேன். 1 மணி 1:30 மணியே இருப்பேன். 2 மணி கூட வரைக்கும் கூட இருப்பேன். அதில் எவ்வளோ அமௌண்ட்டு, ஒரு 200 இல்லை 250 இல்லை ஒரு 150 இருந்துச்சுன்னா எனக்கு ஏதோ ஒரு நாளைக்கு 120 ரூபா கொடுப்பார். நான் வாங்கிக்கின்னு மீதி காசு வச்சுட்டு நான் போயிடுவேன். நிறைய ஹிந்திக்காரங்க நிறைய போகிறாங்கல்ல? ஹிந்திக்காரர் தான். தமிழுக்காரர் அவ்வளோவா இல்லை. ஹிந்திக்காரர் நிறையா போவாங்க வருவாங்க. ஹிந்திக்காரர் இது ஃபுல்லாக அப்படியே ஹிந்திக்காரன் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு தான். தமிழ் பேர் அவ்வளோவா முக்கால்வாசி அவங்கன்னா ஹிந்திக்காரனா, 1/4 தமிழ்காரர் தான். முக்கியமாக படித்தவங்க படித்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இதில் போவாங்க. போவாங்க. அர்ஜெண்ட்டாக போகணும்,
இப்போது நீ ஆஃபீஸில் வேலை செய்கிற, அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க, நீ போகிறதுக்கு சுற்றின்னு வர்றதுக்கு காசு போனால் கொடுத்தோன்னு கூட போயிடுவேன், நேரம் ஆகிடும். அதனால் இப்படி போனோம்னா அப்படி பக்கமாக போயிடலாம் அப்படின்னு இப்படி வந்து 2 ரூபா கொடுத்துட்டு அப்படி பக்கமாக போயிடுவோம். அதான் பில்டிங் இருக்குது, அதோ பில்டிங் இருக்குது. இதுதான் இந்த ஊர் உள்ள இப்படி தான் பெரிய பணக்காரரோ பில்டிங்கோ எல்லாம். இந்த ஆற்றுக்கு என்னாண்ட அது பணக்காரம் இல்லை, பெரிய பில்டிங்கும் இல்லை. அந்த கடல் ஓரத்தில் 2 பில்டிங் கட்டிக்கிறான், 15 அடுக்கு, 20 அடுக்கு, 30 அடுக்கு. அது எப்போ கட்டணுன்னு நம்மளுக்கு தெரியாது. அது இருக்குது அந்த கடல். இப்போ கடல் அதோ அங்கே இருக்குதுன்னா இங்கே கட்டியிருக்கிறான். இன்னண்ட கடல், இன்னண்ட காவா, நடிமத்தில் ஒரு தீவு மாரி இன்னண்ட ஊர். அந்த ஊரில் தான் நிம்மதியாக கொஞ்சம் எங்கள் வருமானத்துக்கு தகுந்த மாரி நாங்கள் வாழ்ந்துங்கிறோம். நாங்கள் இருக்கிறவங்களுக்கு பார்த்து இழுத்து விடுவோம். ஆமாம், பாதுகாப்பாக இருந்து விடுவோம். எப்படி விடணும், எப்படி போகணும், அந்த மெத்தாப்பெல்லாம் தெரிஞ்சவங்க தான் இதில் உட்கார முடியும். ஏடக்கூடமாக தெரியாதவங்களாம் உட்காந்தா ஒரு பக்கமாக வலிச்சுன்னு போவோம், விட்டுட்டா தவறி கூட விடுற மாரி இருக்கும். அதுக்கு அந்த தெரிஞ்ச ஆள் தான் உட்காருவோம், தெரியாதவங்களாம் உட்கார மாட்டாங்க. தண்ணி நிறைய வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா இப்போ நான் இருக்கேன், என்னை விட மாட்டார். இது வரைக்கும் தண்ணி இருந்துன்னு வச்சுக்க, அவர் இந்த மரத்துக்காரரை வலிக்கிறாரா, அவராக தான் உட்காந்துருப்பார். மற்றவங்கள தெரியாதவங்களாம் அங்கே உட்கார விட மாட்டார். அவர் எம்மா நாழி ஆனாலும் சரி, அவர் தான் இருந்து. இப்போ தண்ணீர் மாரி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ வேலைக்காருக்கு விடுவார், போவார். எனக்கு உள்ளத்தை கொடுத்தா நான் வாங்கிக்க, நான் போயிடுவேன். தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர். பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.